மலையம்பாக்கம் MSJM ஹிந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பாத பூஜை நிகழ்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் மலையம்பாக்கம் பகுதியில் உள்ள MSJM ஹிந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ செல்வங்கள் தாய் தந்தையரின் நன்மதிப்பை பெறும் வகையில் பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாத பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. MSJM ஹிந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் RV மலையன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி ராசு வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து முன்னணி மாநில செயலாளர் பரமேஸ்வரன், இந்து முன்னணி காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாத பூஜை நிகழ்ச்சியில் பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்கள் தங்களது தாய் தந்தையருடன் கலந்து கொண்டனர். மாணவ செல்வங்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கத்திலும் நல்வழியிலும் செல்ல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்லுறவு வலுப்பெற பெற்றோர்களின் முழு ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு கிடைத்திட தாய் தந்தையரின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக MSJM ஹிந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி சார்பில் நடைபெற்ற பாத பூஜை நிகழ்ச்சியில் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தங்களது தாய் தந்தையரை ஆத்மார்த்தமாக வணங்கி அவர்களின் பாதங்களுக்கு தண்ணீர் ஊற்றி பாதங்களை கழுவி மஞ்சள் பூசி குங்குமமிட்டு மலர் தூவி வணங்கி தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கூறுகையில், நாங்கள் படிக்கும் பொழுது இந்த பாத பூஜை நிகழ்ச்சியை செய்தது கிடையாது, இப்படி ஒன்று இருப்பதும் தெரியாது. இது போன்ற நிகழ்ச்சியில் எங்களது குழந்தைகளை நாங்கள் மனதார வாழ்த்தும் போது எங்களுக்கு ஆத்மார்த்த திருப்தி ஏற்பட்டது. இது போன்ற நிகழ்வுகளால் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைந்து நெருங்கிய பாசப்பிணைப்பு ஏற்படும். எங்களது குழந்தைகள் எங்களுக்கு பாத பூஜை செய்யும் போது அவர்கள் கல்வியில் மேன்மேலும் உயர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்று மனதார வாழ்த்தினோம். இது போன்ற நிகழ்வுகளை வருடந்தோறும் இந்த பள்ளி மட்டுமல்லாமல் அனைத்து பள்ளிகளிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்திட வேண்டும் என்பது எங்களது ஆசை. பாத பூஜை நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தனர். பாத பூஜை நிகழ்ச்சியின் இறுதியில் தீப ஆராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது இன்னைக்கு நான் 4th டைமா பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். எங்க அம்மா மட்டும் வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூம்மா. ஹாய், நான் ரியானா பேசுகிறேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணுறேன். இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மாணவர்கள் பாத பூஜை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தது இந்த கல்வி நிர்வாகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு திறந்துட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகளை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டர் படிக்க வைக்கலாம், இன்ஜினியர் படிக்க வைக்கலாம், எல்லாமே படிக்க வைக்க முடியும். ஆனா பிள்ளைகள்ட்ட ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுங்களா, இந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் நம்ம நம்முடைய பேரை சொல்லக்கூடிய அளவுல நீங்க கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளுக்காக நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஒரு ஈடாகும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா
பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்துல பையனுக்கு வேலை கிடைச்சி கல்யாணம் ஆன உடனே என்ன பண்றான், பையனை வந்து பெற்றோரை கொண்டு ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுட்டு அவங்க போயிட்டு ஜாலியா இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு அதிகமாக நடந்துட்டு கூடியது. நம்ம பசுமாடு கொட்டகையில பார்த்தா கூட பசுமாடு கன்று, காளை, கண்ணு குட்டி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இருக்கும். ஆனா நம்ம பெற்ற தாய்மார்கள், பெற்ற தாய் தந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல அடைஞ்சி இருந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு பல காப்பகங்கள்ல பார்க்க முடியுது. பல செல்வங்கள் இருக்குது, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. அவங்களுடைய மனசுல எவ்வளவு கற்பனைகள் இருக்கும். என்னுடைய பேரன் பேத்தியை வந்து நான் கையில பிடிச்சு கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனோம், அவங்களை வந்து படிக்க வைக்கணும், அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், இதெல்லாம் அந்த பெற்றோர் பாட்டி தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போயிட்டு இருக்குது. அதனால இன்றைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து தவறான கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு வெளியில சுத்திட்டே இருக்கு. இந்த கலாச்சார சீர்கேடுகள் வந்து நம்மை இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த பெற்றோர்களுக்கு இந்த பாத பூஜை செய்வதன் மூலமாக அவங்களுக்கு தாய் தந்தையின் மேல வந்து ஒரு பெரிய பக்தியை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்தினது அம்மா அப்பா, யாரு அப்பான்னு சொன்னதே நம்ம வந்து அம்மா நம்மளுக்கு. அதனாலதான் இன்னைக்கு பார்த்தோன்னா மாத்திரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி. இந்த நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இது கிடைச்சிருக்குது. நம்ம மந்திரங்களை சொல்லி அது மாதிரி அந்த குழந்தைய வந்து நம்ம பிளஸ் பண்ணும்போது சும்மா இல்லாம அபிராமி அந்த இருந்த அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணும், தனம் தனம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அந்த பிள்ளையை நம்ம வாழ்த்தி இருக்கக்கூடியது பற்றினா அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதனால இந்த பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து நம்ம பகுதியில் வந்து வருஷ வருஷம் இது நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும். குழந்தைகள் நல்ல பெற்றோர்களை நல்ல மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது இந்த நிர்வாகத்துடைய ஆசை. ஏன்னா நாங்க வந்து பள்ளிக்கூடம் நடத்துறோம், எங்க பிள்ளைகள் படிச்சு மார்க் எடுத்தாங்க மட்டுமில்ல, நாளைக்கு எங்க போனாலும் இந்த பிள்ளைகள் வந்து இந்த பெற்றோர்களுடைய பேரை சொல்லக்கூடிய அளவுல உயர்ந்திருக்காங்க, இந்த பையன் நல்ல ஒழுக்கமாக நல்ல நிலையில இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இன்னைக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடியது செயல். அதனால இங்க பெற்றோர்களும் அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை செய்ய வேண்டும். வாரத்தில் ஒரு நாளைக்காவது நம்ம வந்து இந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் அழைச்சிட்டு கோயிலுக்கு போகக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டு பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துக்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு டிவியில பார்த்தீங்கன்னா, செல்லுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னென்ன தவறான செயல் இருக்கோ அத்தனையும் நம்ம மாணவர்கள் வெளியில இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அளவில் இன்னைக்கு சமுதாயத்தில் சீரழிவு நடந்துட்டு இருக்குது. அதை தடுத்து நல்ல முறையிலே நம்ம மாணவர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம பெற்றோர்களுக்கு இருக்குது. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சந்தேகம் இருக்குன்னா இங்க பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம ஆசிரியரோட நீங்க கலந்து பேச வேண்டும். அந்த மாதிரி பேசும்போது அந்த மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மாற்றங்களை அந்த ஆசிரியர்கள் செய்வாங்க. அதற்காக நம்ம ஒரு முயற்சியை நீங்க எடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா இந்த பள்ளி எல்லாருக்கும் முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். ஆனால் இந்த வரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் கண்டிப்பாக பார்த்ததில்லை. ஆனால் ரொம்பவும் சிறப்பாகவும் பெருமையாகவும் ரொம்ப அழகாகவும் பகவானுடைய ஆசீர்வாதத்தால் இந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கிறது. நான் நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு நினச்சி கூட கொஞ்சம் கூட பார்க்கறதில்ல. நான் படிக்கும்போது கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருக்கீங்க. என்னோட பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க, நல்லா வராங்க. அது காரணமே மேடம் தான். அது பெருமையை நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சாரோட ஐயா சார்பாகவும் நான் சிறப்பாக இந்த மாதிரி நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பாதை பூஜை நான் வெளியில் எங்கேயும் பார்த்து கிடையாது. நான் படிக்கும்போது என்னோட சொந்த ஊர் காஞ்சிபுரம், இருந்தாலும் அந்த பாதை பூஜை நான் பார்த்தது கிடையாது. இந்த தனி பிரதேசத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாகவும் பெருமையாகவும் எம்எஸ்சி ஸ்கூல் வித்யாலயா பள்ளியில் இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து ரொம்ப நன்றி. வணக்கம் சார். என் பேர் ஸ்ரீஜா. என் பொண்ணும் பையனும் இங்கே தான் படிக்கிறாங்க. என் பொண்ணும் என் பையனும் இங்கே தான் படிக்கிறாங்க. பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட், பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கூலுக்கு. என் பசங்களை இங்கே படிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பசங்க நல்லா படிக்கணும். இதெல்லாம் செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்ன தெரியாம இருந்தது என் பசங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவும் நம்ம பார்த்ததும் கிடையாது. நம்ம படிக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சதும் கிடையாது. அந்த வாய்ப்பு இங்க பெருசா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். இந்த பாத பூஜை பண்ணக்கூடியவருடைய நோக்கம், இன்னைக்கு பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு பெற்றோர்களை ஒரு காலகட்டம் வரை அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளாக்கின பிறகு பிள்ளைகள் அம்மா அப்பாவை மறந்து இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஹோம்ல விட்டுட்டு இன்னைக்கு ஜாலியா வெளியே போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல தவறான கலாச்சாரம், இன்னைக்கு மது போன்ற போதைகளை அடிமையாகி இன்னைக்கு சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சிட்டு இருக்குது. இந்த சீரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் இந்த பள்ளிக்கூடத்துல இன்றைக்கு பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயம், இந்த பள்ளி வெறும் படிப்பு மட்டும் இல்ல, இந்த மாணவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு தாய் தந்தையரை மதிக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க செய்திருக்கக்கூடியதற்காக அவங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நல்ல வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.